இந்த நாளிலும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதிலும் உங்களுக்கு நல்லவரும் போதுமானவருமாய் இருந்து நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, எல்லாராலும் சொல்லப்படுகிறது. உலகம் எங்குமே இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை எழுப்புதல், ரிவைவல் என்பது. இந்த எழுப்புதல் என்கிற வார்த்தை இன்றைக்கி எல்லாருடைய வாயிலும் வருகிறது. சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், பாஸ்டர்மார்கள், ஊழியர்கள், உலகம் முழுவதிலும். ஒரு சிலர் தான் எழுப்புதெல்லாம் இல்லைங்க, எழுப்புதல்ன்ற வார்த்தையே பைபிளில் இல்லைங்க அப்படின்னு பேசுகிற அந்த மாதிரி சில பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் இருக்குது. அவங்களுக்கு எழுப்புதல்னால் ஏனோ பிடிக்கவில்லை, அது அவங்களுடைய காரியம். ஆனால் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படுகிற வார்த்தை எழுப்புதல். இந்த எழுப்புதல்னால் என்ன? இந்த எழுப்புதல் எப்போ வரும்? இந்த எழுப்புதலை குறித்த காரியம் என்ன என்பதை குறித்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வருஷத்தில் 2020 வருஷத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் ஒன்று கூடி பேசி ஜெபம் பண்ணி 2020 2030 வரை, அதாவது டெக்கேட் ஆஃப் ரிவைவல், இந்த 10 ஆண்டுகள், ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் ஒவ்வொரு காரியத்துக்கு முக்கியத்துவப்படுத்தி அதற்காக சபைகளை பிரயாசப்பட வைப்பது. இந்த 10 ஆண்டுகளை, அதாவது எழுப்புதலின் 10 ஆண்டுகள் என்று அறிவிச்சிருக்கிறாங்க, டெக்கேட் ஆஃப் ரிவைவல் என்பதாய். அப்போ உலகம் முழுதும் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் இந்த காரியத்தை தீர்மானித்து எல்லா உலகம் முழுவதும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் உலகம் முழுவதுமே இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க, எழுப்புதலுக்காக பிரயாசப்படுறாங்க. எழுப்புதல்னு சொல்கிறீங்களையா, அது என்னது, அது எப்படி, அது வந்தால் என்ன நடக்கும், இது மாதிரி ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பு அதை குறித்து உங்களோடு நான் பேசினேன். ஆனால் இப்போ புதுசாக நிறைய பேர் இதை கவனிக்கிறீங்க, நிறைய பேருக்கு அது தெரியல. சில காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது தான் மனதில் ஆழமாய் பதியும். ஆண்டவர் பவுல் சொல்கிறார் பாருங்கள், எழுதினதையே நான் திரும்ப எழுதுவது நலமாக இருக்கும், என்னால் உங்களுடைய உள்ளத்தில் பதியும் என்று பவுலை சொல்லுகிறார். அப்போ ஆவியானவர் அதை குறித்து தான், அந்த எழுப்புதலை குறித்து தெளிவாய் உங்களுக்கு சில காரியங்களை உங்களோடு பேசவும், இப்போ உலகத்தில் என்ன நடக்கிறது, இந்தியாவில் என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்க போகிறது, இதை நாம் அறிந்து கொண்டு இன்னும் தீவிரமாய் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் இந்த எழுப்புதலை குறித்த சில காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வசனத்திலிருந்து, பைபிளில் எல்லாமே இருக்கிறது, அதிலிருந்து நாம் சில காரியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். அதாவது திரள் கூட்ட மக்கள், ஒரு பெரும் கூட்ட மக்கள் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தேவனை பின்பற்றுவது, அதான் எழுப்புதல். திரள் கூட்ட மக்கள் இந்த பாவ சாப அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பது, பின்பற்றுவது, அதான் ஒரு எழுப்புதல் என்பது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் இந்த மாதிரி எழுப்புதல்கள் நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இந்த எழுப்புதல் நடந்ததை பார்க்கிறோம். அதன் பிறகு வந்த உலக சரித்திரத்திலும் பல தேச எழுப்புதல் நடந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு இனி வரப்போகிற ஒரு மாபெரும் எழுப்புதல், இந்த காரியத்திற்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது இந்த எழுப்புதல், பைபிளில் சொல்லப்பட்ட எழுப்புதல், இதை குறித்து நாம் முதலாவது பார்க்க போகிறோம். இந்த எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டா, இந்த கடைசி கால எழுப்புதல் அப்படின்னா அது குறித்து தான் நம்ம தொடர்ந்து இன்றைக்கி நாளைக்கு நான் பேசும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு விளக்கம் தெரிந்து விடும். முதலாவது இந்த எழுப்புதல்னால் என்னன்னு இப்போ அறிந்து கொண்டால், திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்றுவது, ஆண்டவரை ஆராதிப்பது, தொழுது கொள்வது, அதான் எழுப்புதல். ஒரு பெரிய ஆவிக்குரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆவிக்குரிய மறுமலர்ச்சி, ஆவிக்குரிய ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நிலைமை, இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து மறுரூபமாக்கப்பட்ட நிலைமை, அதான் எழுப்புதல். பரிசுத்த ஆவியானவரால் அது நடைபெறுகிற காரியம். அது தேவனுடைய திட்டத்தின்படி உலகத்தில் நிறைவேற்றப்படுகிற காரியம். மனிதனால் அதை செய்ய முடியாது. அது பரலோகத்தின் தேவன் திட்டமிட்டு பூமியிலே நிறைவேற்றுகிற ஒரு காரியம். அதனால தான் அதை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் அதை எதிர்த்து நிற்க முடியாது, எந்த அரசாங்கத்தாலும் அதை தடுக்க முடியாது. என்னால் அது பரலோகத்தின் தேவனால் திட்டமிட்டு பூமியிலே நிறைவேற்றப்படுகிற காரியம். பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது யாத்திராமத்தில் பார்க்கும்போது 400 வருஷத்துக்கு மேலாக எகிப்து தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அடிமைகளாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள். அவர்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். பாருங்கள், 400 வருஷத்திற்கு பிறகு
அவங்கள ஆண்டவர் மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்தை இந்த விடுதலையாக்கி கொண்டு வந்தார் பாருங்க. அது ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு ரிவைவல், அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், மக்களுடைய வாழ்க்கையில் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம். 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தார். யாத்திராகமம் 12:51 வாசிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை அணியாய் புறப்பட பண்ணினாராம். கற்பனை பண்ணி பாருங்கள், 400 வருஷம் அடிமையாக இருந்தவங்க இப்போ தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய மிருக ஜீவன்களோட புறப்பட்ட 30 லட்சம் மக்கள் ஒரு புது தேசத்திற்கு போக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பின்பற்றி வருகிறாங்க. அது ஒரு எழுப்புதல். ரெண்டாவது ஒரு எழுப்புதல் வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமம் 29 எடுத்தீங்கன்னா எசேக்கியா மூலமாய் ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்தில் பலவிதமான எழுப்புதல் நடந்ததை பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஆனால் நான் 2-3 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அது ஒன்று, எசேக்கியா காலத்தில் உண்டான ஒரு எழுப்புதல். 2 நாளாகமம் 29 அந்த 3வது வசனம் அதிலிருந்து 6வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா காலத்தில் அதுக்கு முந்தின எசேக்கியா வருவதற்கு முன்னால் வரைக்கும் தேவாலயம் அது பாதிக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த குலைச்சல் காணப்பட்டார், சுத்திகரிக்கப்படாத நிலைமை காணப்பட்டார். வந்த உடனே முதலாவது அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்தான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியர் லேவியரெல்லாம் கூடி வர செய்து கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். முதலாவது ஆலயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அதனால தான் நீங்கள் முதலாவது சபையில் தான் எழுப்புதல் வரும். சபை தான் சுத்திகரிக்கப்படணும். சபை சுத்திகரிக்கப்பட்டால் தான் சமுதாயத்தில் மாற்றம் வர முடியும். பாருங்கள், அன்றைக்கு தேவாலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருந்தது. அங்கே தான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 நாளாகமம் 31 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவைகளையெல்லாம் முடித்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு பட்டணந்தோறும் புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்பிராயிமிலும் மனாசையிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளையெல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். தேசம் முழுவதும் சுத்திகரிக்கப்படுகிறார். முதல்ல தேவாலய சுத்திகரிப்பு, 2வது தேசம் முழுவதும் இது இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான எழுப்புதல் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே பாருங்கள், அந்த தேசம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க சிலை வணக்கம் கூடாது, மனுஷ வணக்கம் கூடாது, கர்த்தரை தான் ஆராதிக்கணும் கட்டளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இவங்க சிலைகளை உண்டாக்கி அவங்க விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி மேடைகளை உண்டாக்கி இதெல்லாம் செய்திருந்தாங்க. அந்த ஆண்டவர் அந்த எழுப்புதல் வரும்போது பாருங்கள், அதெல்லாம் உடைக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு சுத்திகரிப்பு. இன்றைக்கி கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே பலவிதமான விக்கிரகங்கள், பண ஆசை என்கிற விக்கிரகம், மனுஷ வணக்கம் என்கிற விக்கிரகம், சிலை வணக்கங்கள் எல்லாம் ஒரு நாள் அப்புறப்படுத்தப்படும். எழுப்புதல் வரும்போது பாருங்கள், இதெல்லாம் உடைக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஆவிக்குரிய ஒரு நிலைமை, எல்லாரும் ஆவியில் கர்த்தரை ஆராதிக்கிற நிலைமை. இந்த மாதிரி உருவங்களை பார்த்தல, மனிதனை பார்த்தல, ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிற நிலைமை உண்டாகும். அதான் எழுப்புதல். அதுதான் இஸ்ரவேல் தேசத்தில் உண்டானது. பாருங்க, அந்த சமயத்தில் தேசம் சுத்திகரிக்கப்பட்ட போது என்ன நடந்தது? 2 நாளாகமம் 30:26 பாருங்க. எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிற்று. எழுப்புதல் வரும்போது பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதான் சந்தோஷம். தேசத்தில் பார்த்தீங்களா, எழுப்புதல் சுத்திகரிப்பு உண்டான உடனே பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் உண்டாகும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 31 5-6 வசனங்கள். 31 5-6 அதை நீங்கள் வாசித்து பார்த்து 10வது வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆச்சரியமான காரியம் பார்ப்பீங்க. ஏன்னா ஜனங்கள் இப்போ எழுப்புதல் அடைஞ்சு சுத்திகரிக்கப்பட்டு சந்தோஷம் வந்த உடனே தசம பாகங்களை கொண்டு குவிச்சாங்களாம் தேவாலயத்தில். அவங்க பரிபூரணமாய் கொடுத்தார்கள். அதனுடைய விளைவு பாருங்கள், 10ஆம் வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. குவியலாக வைத்தாங்க. 6ஆம் வசனம் சொல். அப்படி காணிக்கைகளை கொண்டு கொடுத்து தேவனுடைய ஊழியம் நிறைவேற, திட்டங்கள் நிறைவேற மக்கள் கொடுத்தார்கள் என்பதாய் வாசிக்கிறோம். எழுப்புதல் காலத்தில் தான் இதெல்லாம் நடக்கும். இந்த மாபெரும் காரியம் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்கள், 3வது இன்னொரு எழுப்புதல் யோசியா என்கிற ராஜா காலத்தில் உண்டானது. 2 நாளாகமம் 34 வாங்க. 2 நாளாகமும் 34
2 வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதுக்கு இடையில எசேக்கியா காலத்துக்கு பிறகு மறுபடியும் பின்மாற்றம், மறுபடியும் பாவம் தேசத்தில் பெருகிவிட்டது, மறுபடியும் தேவாலயத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கும் நடக்குது இல்லை? ஒவ்வொரு காலங்களில் எழுப்புதல் வந்தது, மறுபடியும் அவங்க வந்து மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அரசியல், பணம், பல தவறான காரியத்துக்கு சபையில் இடம் கொடுத்து பாரம்பரியம் சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம். அப்போ மறுபடியும் ஒரு எழுப்புதலை அனுப்புகிறார். யோசியா காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. 2ஆவதுலேருந்து 5 வசனம் வரை வாசித்தீங்கன்னா தேசம் சுத்திகரிக்கப்பட்டது. பாருங்கள், அவர் மூலமாய் அவன் அந்த யோசியா என்கிற ராஜா தேசத்தை சுத்திகரித்த காரியம் 2லேருந்து 5 வசனத்தில் பார்க்கிறோம். 7, 8 வசனம் வாசித்தீங்கன்னா அவர் ஆலயத்தை சுத்திகரிப்பதை நீங்கள் வாசிக்க முடியும். அவர் பாருங்கள், 5ஆம் வசனம், பூஜாசாரிகள் எலும்புகளை அவருடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தார்கள். எழுப்புதல் வரும்போது சுத்திகரிப்பு உண்டாகும். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு முன்னால் ஒரு சுத்திகரிப்பு வரும். எழுப்புதல் ஆரம்பித்தோன்னு ஒரு மாபெரும் சுத்திகரிப்பு வரும். அந்த சுத்திகரிப்பு அதே மாதிரி 7ஆம் வசனம் பாருங்கள், அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிர தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். அதே மாதிரி அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். பார்த்தீங்களா? தேசம் சுத்திகரிக்கப்படுது, தேவாலயம் சுத்திகரிக்கப்படுது. அப்போ சபைகள் சுத்திகரிக்கப்பட்டால் தான் தேசத்தில் சுத்திகரிப்பு வரும். இதுதான் எழுப்புதலுடைய ரகசியம். இவையெல்லாம் நடந்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்தது நீங்கள் 4வது இன்னொரு எழுப்புதல் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் பாருங்கள். அங்கே எலியா காலத்தில் உண்டான எழுப்புதல். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அங்கே வந்து ஆகாப் என்கிற ராஜா, அவனுடைய நாட்கள் அவன் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனிதன், ரொம்ப துன்மார்க்கமாய் நடந்த ஒரு ராஜா. அவன் பாருங்கள் வந்து தேசமெங்கும் சிலைகளை உண்டாக்கி பாகால் கோயில்களை உண்டாக்கி அதை நமஸ்கரித்தான். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளையே எந்த சிலைகளை உண்டாக்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, தேவன் ஆவியோடு தொழுது கொள்ளணும்னு. ஆனால் இவன் பாருங்கள், வேறு தெய்வத்தை உண்டாக்கக்கூடாதுன்னா இவன் பாகால் தெய்வத்தை உண்டாக்கி அதற்கு கோவில்களை உண்டாக்கி பலிபீடத்தை எடுப்பித்தான், என் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான் என்பதாக 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30-32 வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அவங்க வந்து கள்ள தீர்க்கதரிசிகள், பேய் வணக்க தீர்க்கதரிசிகள், பிசாசை வைத்து கொண்டு மந்திரவாதம் பண்ணுற தீர்க்கதரிசிகள் 800 பேருக்கு அவனுடைய அரண்மனையில் விருந்து ஏசபேலுங்கிற அவனுடைய மனைவி செய்து கொண்டு இருந்தாள். அப்போ இந்த மாதிரி காலத்தில் தான் தேவன் எலியாவை எழும்பப்பட்ட தேசமே பின்வாங்கி போனது. மக்கள் இரு மனம் உள்ளவர்களாய் தேவனை விட்டு பின்வாங்கிட்டாங்க. அப்போ தேவன் எலியாவை எழுப்பி எலியா மூலமாய் ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிறார். அதுதான் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். நீங்கள் வாசிப்பார் 38-39 வசனம் வாசிக்கும் போது எலியா கர்மேல் பர்வதத்தில் ஜெபிக்கிறார். வானத்தின் அக்கினி இறங்கி வருகிறது. கர்த்தர் தெய்வனை கர்த்தர் வணங்கு, பாகால் தெய்வனை பாகாலை பின்பற்றி போ, ரெண்டையும் நீ செய்யாத, நீ 2 கால் எடை தோணியில் கால் வைக்காத என்கிற மாதிரி எலியா பேசி அவர் வந்து ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கி வருகிறார். அக்கினி இறங்கின உடனே 39ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 18-39, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவங்க கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். அப்போ கிறிஸ்தவ நாடுகளிலே, கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இப்படி ஆண்டவர் எழுப்புதலை உண்டாக்கி அவர்கள் மனம் திரும்பும்படிக்கே செய்வார். கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்தவங்க, தேவனுடைய வசனத்தை அறிந்தவங்க எல்லாம் தங்களுடைய தவறை உணர்ந்து கூட்டமாய், பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பெரும் கூட்டமாய் மனம் திரும்புவது, தேசமே மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வருவது, ஒரு நாடே மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் வருவதை தான் எழுப்புதல் என்பது. திரள் கூட்ட மக்கள் தங்களுடைய அடிமைத்தன பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை பின்பற்றுவது, அதான் எழுப்புதல். அப்போ புறஜாதிகளுக்கு எழுப்புதல் கிடையாதா? இருந்தது. பாருங்கள், யோனாவின் புஸ்தகத்தில் பாருங்கள், நினிவே பட்டணத்தில் உண்டான எழுப்புதல். அசிரியாவின் தலைநகர் தான் அந்த நினிவே பட்டணம். இந்த நினிவே பட்டணம் பெரிய பட்டணம், 3 நாள் பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பட்டணம் நினிவே பட்டணம். இந்த பட்டணத்தில் பாவம் பெருகி தேவ சமூகம் வரைக்கும் எட்டிவிட்டது. அந்த பாவம் தேவ சமூகம் வரைக்கும் எட்டிவிட்டதுன்னு கர்த்தரை சொல்லுகிறார். அதனால் யோனாவை அனுப்புகிறார்.
யோனா என்கிற தீர்க்கதரிசி அனுப்பி இந்த பட்டணத்தினுடைய பாவம் பரலோகம் வரைக்கும் எட்டி விட்டது, ரொம்ப துன்மார்க்கம், எல்லாம் பேய் வணக்கங்கள், பயங்கரமான அசுத்தங்கள், விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், அநீதி எல்லாம் பெருகிவிட்டது, பரலோகம் வரைக்கும் அது எட்டி விட்டது, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, இந்த ஜனங்கள் அழிவுக்கு பாத்திரவான்கள் அப்படின்னு சொன்னாலும் தேவன் யாரையும் மனப்பூர்வமாய் அழிப்பதே கிடையாது. பாவம் செய்தால் கூட, பாவம் பெருகினா கூட மனப்பூர்வமாய் அழிப்பதில்லை. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி செய்யணும். ஒரு நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறவர் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்தால் தேசம் என்னத்துக்காகும்? குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும், குற்றமற்றவங்களை விடுதலை ஆக்கணும். அவங்களுக்கு ஒருவேளை மனம் திரும்பினா அதுக்கேற்றபடி தண்டனை குறைக்கப்படும். இதான இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடக்கிறது. அது மாதிரி அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறவர். அதனால் குற்றம் பெருகி, பாவம் பெருகி, அக்கிரமம் பெருகிட்டால் அது தண்டிக்கப்பட வேண்டிய பட்டணம் தேசமாகிவிடும். அதனால்தான் நினிவே பட்டணத்தில் பாவம் பெருகிவிட்டது. சோதோம் கொமோராவில் பாவம் பெருகி அழிந்து போனது. நினிவேல பாவம் பெருகின உடனே யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த யோனா இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசி. அவன் மற்றவர்களை புறஜாதியார், அவங்க அழியட்டும், அவங்க இருக்க வாழணும், அவங்க பாவம் செய்தாங்க அழிஞ்சு போகட்டும், அவங்களுக்கெல்லாம் இறக்கம் காட்டக்கூடாதுன்ற ஒரு இருதயம் இவனுக்கு, யோனாவுக்கு. ஆனால் ஆண்டவருடைய இருதயம் அப்படியே அல்ல. அவர் தேசங்களில் வித்தியாசம் பார்ப்பதில்லை, மத வித்தியாசம் பார்ப்பதில்லை, ஜாதி வித்தியாசம் பார்ப்பதில்லை, மொழி வித்தியாசம் பார்ப்பதில்லை. எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். யாருமே அழிந்து போகக்கூடாது, மனம் திரும்பணும்னு விரும்புகிறார். ஆனால் தான் நினிவே பட்டணத்தின் மக்கள் மனம் திரும்பிட்டா, ரட்சிக்கப்பட்டுட்டா, அந்த அவங்க பாதுகாக்கப்படுவாங்களே, அந்த செய்தி சொல்லணும்னு யோனாவை அனுப்பினா போக மாட்டேங்கிறான். அவன் தர்சீசுக்கு கப்பல் ஏறினானா, ஸ்பெயின் தேசத்தான் தர்சீசுன்னு சொல்கிறாங்க. அங்கே போகிற கப்பல் ஏறினா ஆண்டவர் ஒரு மீனில் கொண்டு வந்து அவனை மீன் வயிற்றுகளை வச்சு மனந்திரம வச்சு திரும்ப கரை கொண்டு வந்து நினைவுக்கு போய் சொல்லுன்னு அனுப்புகிறார். ஆனால் 3 நாள் பிரயாணத்தில் ஒரு நாள் தான் சொல்கிறான். நினைவேக்கு 40 நாட்கள் உண்டு, நினைவே கவிழ்க்கப்பட்டு விடும். பாருங்கள், அப்படி சொல்கிறான். அப்போ என்ன நடக்கிறது? ஒரு எழுப்புதல் வருகிறது. நல்ல கவனிங்க. நினிவே பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வருகிறார். நீ போய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் யோனா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் வாசித்தீங்கன்னா 3:4 யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. 1074 பக்கம் யோனா 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அவங்க பட்டணம் அழிய போது பாவம் பெருகிட்டு ஆண்டவர் அழிக்க போகிறார். அதை தான் சொன்னான். 1 நாள் முழுவதும் 3 நாள் பிரயாணப்பட்டதான் பட்டணம் முழுதும் போக முடியும். இவன் ஒரே நாள் சொல்லிட்டு போயிட்டான், இது அழியட்டும்னு நினைச்சான். ஆனால் ஆண்டவர் அப்படியே அல்ல. அவருடைய இருதயம் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிற இருதயம். இந்த செய்தி கேட்ட உடனே ராஜாவுக்கு அந்த செய்தி போனது. அந்த ராஜா உடனே முதலாவது மனம் திரும்புகிறார். ஐயோ, நம்ம பாவம் செய்துட்டோம், இது கடவுளுக்கு விரோதமான பாவம், இவ்வளவு அநியாய அக்கிரமம் என் தேசத்தில் பெருகிவிட்டதே, நான் செய்ததெல்லாம் அந்த தேவனுக்கு விரோதமான மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், மக்களை ஏமாற்றிட்டேன், மக்களை வஞ்சித்துட்டேன், பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், அந்த கடவுளை என்னை மன்னிக்கணும்னு மனம் திரும்பினான். மக்கள் எல்லாம் மனம் திரும்பும்படி சொல்லுகிறான். எல்லாரும் ரெட்டொடுத்தி 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. பாருங்கள், மிருக ஜீவன்கள் கூட ஃபாஸ்டிங் எடுக்கிறது. தன்னை மனம் திரும்புவதற்கு அடையாளமாய் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அதனால கர்த்தர் பாருங்க, ஒரு பெரிய எழுப்புதல். 1,20,000 பேர் உள்ள பட்டணமே மனம் திரும்பி விட்டது. இதுதான் எழுப்புதல். தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது ஒரு பெரிய எழுப்புதல். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை. அவன் கோபத்தில் எரிச்சல்ல சொன்னாலும் தேவன் அந்த வார்த்தை வைத்து கிரியை செய்து ஒரு பட்டணத்தை அழிவில் இருந்து காப்பாற்றின செய்தி யோனாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் நினிவே பட்டணத்தின் எழுப்புதல். இந்த மாதிரி ஒரு எழுப்புதல், அதாவது பட்டணங்கள் மாறுவது, தேசம் மாறுவது, திரள் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்ட மனம் மாறுவது, அதான் எழுப்புதல் என்பது. இப்போ தமிழ்நாட்டில் 42% ஆண்கள் குடிகாரர்கள் ஆயிட்டாங்க. இந்த செய்தி எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? குடிகாரம் எல்லாம் மனம் திரும்பிடுவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போ மதுபானம் வாங்க ஆள் இருக்காது, டாஸ்மாக் கடையை தன்னால் மூடிடுவாங்க. அதான் எழுப்புதல். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் கிரியை, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும்னு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்.
இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் விபச்சார தொழில் செய்கிற பெண்கள் இருக்கிறாங்கன்னு ரிப்போர்ட்டு சொல்லுகிறது. அப்போ கோடிக்கணக்கான பாருங்கள், லட்சக்கணக்கான பேர் அந்த விபச்சார தொழில் செய்து தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. எழுப்புதல் வந்து ஆவியானவர் ஊற்றப்பட்டு சுத்திகரிப்பு வரும்போது அவங்க எல்லாம் மனம் திரும்பி அந்த அசுத்த ஆவி, விபச்சார ஆவி, இச்சையின் ஆவி அழிக்கப்பட்டு மனம் திரும்பி ஒரு பெரிய சுத்திகரிப்பு மறுரூபம் உண்டாகும். அப்போ அந்த பாவம் ஒளிந்து போக ஒரு பெரிய மாற்றம். அதான் எழுப்புதல் என்பது. அது ஆண்டவரால் தான் முடியும், தேவனுடைய வல்லமையினால் தான் முடியும். அந்த வல்லமை வெளிப்படும் போது அந்த வல்லமை உள்ள தேவனை எல்லாரும் அறிந்து கொண்டு அவருக்கு ஸ்தோத்திர சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதான் ஒரு மாபெரும் எழுப்புதல் என்பது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசம் பக்கத்தில் உள்ள தேசங்கள் அந்த தேசங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறித்து அந்த எழுப்புதல் உண்டானதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன எழுப்புதல்? அதுதான் நீங்கள் பாருங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் லூக்கா 12:29 நீங்கள் வாசித்தா, இயேசுனுடைய இருதயம் இந்த எழுப்புதலை குறித்த தாகமும் வாஞ்சையும் உள்ளதாக இருந்தது. அவருடைய ஆசை அதுதான், அவருடைய விருப்பம் அதுதான். என்ன சொல்கிறாரு? நீங்கள் லூக்கா 12:49 102 பக்கத்தில் இருக்கிறது. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினி, அதாவது என்ன அக்கினி? பரிசுத்த ஆவியின் அக்கினி. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது தான் மாபெரும் எழுப்புதல், அவர் மூலமாகத்தான் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம். இன்றைக்கி சாட்சிகள்லாம் பார்த்தீங்களா, ஆண்டவர் தொட்ட உடனே பாவ வாழ்க்கை மாறுகிறது. இதுவரைக்கும் இவ்வளவு பாவத்தில் துணிந்து ஓடின ஒரு வாலிப பெண்ணுக்குள்ள சடன் ஒரு சேஞ்ச். அது எப்படி? அது மனிதனால் உண்டாகிறது அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை இறங்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது, குடிகாரருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுகிறார்கள். அதுதான் இயேசுனுடைய விருப்பம். அந்த ஆவியானவர் ஊற்றப்படணும், அந்த அக்கினி போடப்படணும். அது எழுப்புதல் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி தான் எழுப்புதல் அக்கினி. ரிவைவல் ஃபயர், தி ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் அந்த அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யோவேல் 2:28 வாசிக்கிறோம்ல, யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். அந்த எழுப்புதல், அதுதான் எழுப்புதல் என்பது. அப்போ முதல் நூற்றாண்டில் ஒரு எழுப்புதல் வந்தது. இப்போ கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் மாபெரும் எழுப்புதல், உலகம் தழுவின எழுப்புதல் வரப்போகிறாரு. அப்போ முந்தின காலத்தில் முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதல் மாதிரி இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல் வரப்போகிறது. ஆனால் முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதலை விட இந்த கடைசி கால எழுப்புதல் 1000 மடங்கு வல்லமை, தேவ வல்லமை வெளிப்படும். நல்லா அறிந்து கொள்ளுங்கள். முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதல் தான் பைபிள் எழுதியிருக்கிறது. அப்போ கடைசி காலத்தில் உண்டாகிற எழுப்புதல் முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதலை விட 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு வல்லமையாய் வெளிப்படும். ஏன்? இது முடிந்தவுடன் ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்கும். அவருடைய வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்தி ஜனங்களை கொண்டு போகத்தான் இந்த எழுப்புதல். ஆகவே இந்த எழுப்புதல் 1,00,000 மடங்கு வல்லமை வெளிப்படக்கூடும். அந்த எழுப்புதலுக்கு தான் இப்போ நம்ம ஆயத்தமாகிறோம். அப்போ முதல் நூற்றாண்டு எழுப்புதலை அறிந்து கொண்டால்தான் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ முதல் நூற்றாண்டு எழுப்புதல், புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் அந்த அக்கினி போடப்பட்டது. இயேசு சொன்னார்ல, பூமியில் அக்கினியை போட வந்தேன் என்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே நாளில் 120 பேர் மேலறையில் கூடியிருந்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. அந்த எழுப்புதல் அக்கினி போடப்பட அவங்க மேலே ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல் வந்து இறங்கி எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அங்கே தான் எழுப்புதல் அக்கினி முதலாவது போடப்பட்டது. எருசலேமில் 120 பேர் மேலே, அங்கே தான் எருசலேமில் ஆரம்பித்தார். அப்போ என்ன நடந்தது பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 வாசித்தா, ஒரே நாளில் பேதுரு பண்ண ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்படுறாங்க. பார்த்தீங்களா, திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது, அதான் எழுப்புதல். சும்மா அங்கே 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்க, அதில் திரள் கூட்ட மக்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் அடைகிறாங்க. அதான் எழுப்புதல். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, 2வது பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். 5000 பேர்
வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களின் தொகை 5000 இருந்தது. ஒரே நாள் 5000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. இனி இந்த பாவம் வேண்டாம், இனி இந்த அசுத்தம் வேண்டாம் என்று இயேசுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்க்கை மாறுகிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவியானோரால் உண்டாகிறது. இதான் எழுப்புதல். திரள் கூட்ட மக்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு அர்ப்பணித்து புது வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவது அந்த எழுப்புதல். இப்போ 5ஆம் அதிகாரம் வாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எருசலேமில் திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டாங்க. இப்போ பாருங்கள், முதல்ல 3000, 5000, இப்போ திரளான ஆண்கள் பெண்கள் மட்டும் கிடையாது, ஸ்திரீகளும் ஆண்களும் திரளானவர்கள். அப்போ எண்ண முடியாதவங்க. அது 20,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம். இது எருசலேம் பட்டணத்தில் மட்டும், ஒரு பட்டணத்தில் அவ்வளோ பெரிய மறுரூபம் உண்டாகிறத பாருங்கள். இந்த பட்டணத்தில் இயேசு எங்களுக்கு வேண்டான்னு அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே அதே பட்டணத்தில் மக்களுடைய மனதில் மாற்றம் வருகிறது. 3000, 5000 திரளான மக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஒரு பெரிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகிறது. சிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பட்டணமே மறுரூபமாக்கப்படுகிறது. அதான் எழுப்புதல். அது பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்ட உடனே நடக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கும் போது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. எருசலேமில் சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. எண்ண முடியல. எத்தனை பேர் தெரியல, ஒரு 10,000 இருக்கும், 15,000 இருக்கும். திரள் கூட்ட மக்கள். ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்தை கீழ்ப்படிந்தாங்க. ஆசாரியர்கள் அவங்களும் விசுவாசத்தை கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்படுகிறாங்க. எழுப்புதல் என்பது இதுதான். திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் சீஷர்களாய் மாறினாங்க. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாறினாங்க. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து கொண்டாங்க. ஒரு இயேசு கிறிஸ்துவினால பெற்றுக்கொண்ட புதிய வாழ்க்கையை பெற்று அவங்க புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க. திரள் கூட்ட மக்கள். இது குறித்து வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நடக்கும்போது எருசலேமில் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் இயேசுவின் நாட்களில் வசித்திருக்கிறாங்க. எருசலேம் பட்டணத்தில் 2 லட்சம் மக்கள் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால். இந்த எழுப்புதல் இந்த 6ஆம் அதிகாரம் வரும்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் மனம் திரும்பிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க. இயேசுவை பின்பற்றி பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ சிட்டியில் பாதிக்கு அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பிட்டாங்க. இஷ்டப்படி வாழ்ந்தவங்கெல்லாம் ஒரு பரிசுத்த ஒழுக்கமான வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, மறுரூபமாக்கப்பட்டுட்டாங்க. அதான் எழுப்புதல். ஒரு சிட்டியில் எழுப்புதல் வந்தால் சாரை கடை மூடப்பட்டு விடும், அங்கே கிளப்புகள் மூடப்பட்டு விடும், விபச்சாரம் வேசித்தனம் ஒளிந்து விடும், போதை வஸ்துகள் ஒளிந்து விடும். ஒரு பரிசுத்தம் உண்டாக, மக்களுக்குள்ள பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு உண்டாக. ஐயோ இதெல்லாம் பாவம், இதெல்லாம் அசுத்தம், இது வேண்டாம் அது வேண்டாம். ஒரு பரிசுத்த வாழ்க்கை, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு தான் இப்போ நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். முதல் நூற்றாண்டில் அந்த எழுப்புதல் எருசலேமிலே உண்டாகி உலகம் முழுவதிலும் பரவின சரித்திரம் தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ எருசலேமில் தான் முதல்ல அந்த எழுப்புதல் உண்டாகி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த எழுப்புதல் முதலாவது இந்தியாவில், தென்னிந்தியாவில் வரப்போகுது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இங்கே தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகிறது. நீங்கள் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள எழுப்புதலோடு ஒப்பிட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். பார்த்தீங்களா, இப்போ 1 லட்சம் பேருக்கு மேலே ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கும், சில விளைவுகள் அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, சவுல் என்கிற வாலிபன் ரட்சிக்கப்பட இயேசு தரிசனமாகிறார். அவனுக்கு தரிசனம் நேரடியாக பிரகாசமான வெளிச்சத்தில் தரிசனமாகி, இவன் யாருன்னு கேட்டால், இவன் ஒரு மத வைராக்கியம் உள்ளவன். யூத மதத்தில் வைராக்கியமாக இருந்து கிறிஸ்தவர்களை கொலை செய்ய, கிறிஸ்தவர்களை ஜெயிலில் அடைக்க, கிறிஸ்தவர்களை அவன் கொன்று போடணும், கிறிஸ்தவங்களை வளர விடக்கூடாதுன்னு தீவிரமாய் செயல்பட்டவன் இந்த சவுல் என்கிற வாலிபன். நல்லா படித்தவன், ரொம்ப திறமைசாலி, எல்லா இடத்திலும் அவனுக்கு நல்ல பழக்கம் இருந்தது. அதனால் துணிகரமாக கிறிஸ்தவங்களான அடி, கிறிஸ்தவங்களாக ஜெயிலில் போடு, கிறிஸ்தவங்களை வாழ விடக்கூடாது, எழும்ப விடக்கூடாது, சிட்டியாக போய் கிறிஸ்தவங்களை முடைக்கினவன் தான் இந்த சவுல் என்கிற வாலிபன். அப்போ அவனுக்காக எல்லா சபையாரும் ஜெபிச்சாங்கல்ல, பரலோகத்துக்கு அவன் பெயர் போச்சிரு. பரலோகத்தில் இந்த ஆண்டவர் பார்த்தார், இப்படி ஒரு ஆள் நம்ம ஊழியத்துக்கு தேவை. ஆண்டவர் இயேசுவே நேரடியாக இறங்கி வந்து சந்தித்தார். அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே நீர் யார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தாப்பா, நான் என்ன செய்யணும்?
ஆண்டவர் அவனை சந்தித்தார். பெரிய ஊழியக்காரனாய் மாறி இந்த சவுல் தான் பவுல் என்கிற பெயரில் ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் இயேசுவை அறிவித்தவன். இன்றைக்கும் இயேசுவை விரோதிக்கிறவங்க, இயேசுக்கு விரோதமாய் செயல்படுகிற குழுக்கள், இயேசுக்கு விரோதமாய் செயல்படுகிற மதவாத அமைப்புகள், அதுக்கு விரோதமாய் பேசுகிறவங்க, வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்க, எழுதுகிறவங்க, திட்டுறவங்க நிறையா இருக்காங்கல்ல. எழுப்புதல் காலத்தில் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்கெல்லாம் இயேசுவை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அவங்கெல்லாம் இயேசுவை பற்றி அறிவிக்க ஆரம்பிப்பாங்க. நான் இப்போ அறிவிக்கிறேன்ல, நான் ஒரு காலத்தில் இயேசுவை திட்டிக்கிட்டு இருந்தேன், இயேசுவை கேவலமாக பேசினேன், யாராவது கிறிஸ்தவம் சொல்ல வந்த கோபம் வந்து திட்டினேன். இப்போ நான் இயேசுவை பற்றி பேசுகிறேன்ல. அதே மாதிரி இந்த எழுப்புதல் காலத்தில் இன்றைக்கு இயேசுவை திட்டுகிற, பகைக்கிற, கிறிஸ்தவனை அடிக்கிற, ஆலயத்தை தகர்க்கிற நிறைய பேர் இயேசுவின் ஊழியராக மாறுவாங்க. இது நடக்கும். அதான் எழுப்புதல். அது நடக்க போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போவே பார்க்குறோம். ஒரு ஜெபத்துக்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் கேட்டேன், நீங்கள் எத்தனை பேர் மத தீவிரவாத அமைப்பில் இருந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் செயல்பட்டவங்க இங்கே வந்திருக்கிறீங்க கேட்டால் ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஒரு காலத்தில் இந்த அமைப்பில் இருந்தேன், இந்த தீவிரவாத அமைப்பில் இருந்த இயேசு என்னை சந்தித்தார், இன்றைக்கி நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன். நிறைய பேர், 1-2 பேர் இல்லை, இன்றைக்கி நான் சொன்னால் தௌசண்ட்ஸில் வந்துடுவாங்க. நான் இந்த அமைப்பில் இருந்தேன், எனக்கு எதை சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்களை எப்படி திட்டணும், கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை எப்படி திட்டணும், சபைகளை எப்படி தாக்கணும், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து காசெல்லாம் கொடுத்தாங்கன்னு நேரில் வந்து எத்தனை பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் உங்கள் விட்டோன்னு பாருங்கள், அவ்வளோதான். அது எழுப்புதல் காலத்தில் நடக்கும். அவங்களே எழுப்பி அங்கங்கே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே அப்படி நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. எழுப்புதல் வரும்போது இன்றைக்கு இயேசுவை திட்டுகிறவங்களும், சபைகளை தாக்குறவங்களும், ஊழியர்களை அடித்தவங்களும் நாளைக்கு ஊழியர்களாக மாறுவாங்க, இயேசுவை பற்றி அறிவிப்பாங்க. இது பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியம். இது நடக்கும். இதுதான் எழுப்புதல் காலத்தில் நடக்கும். அது மாத்திரம். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, கொர்னலியு என்கிற 100க்கு அதிபதி, அவன் வந்து இராணுவ ஒரு தலைவன், அவன் ஒரு டீமுக்கு தலைவன், கேப்டன், 100 பேருக்கு கேப்டன். அவனை ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ அதிகாரத்தில் உள்ளவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அரசாங்க அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவாங்க, காவல்துறை அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க மத்தியில் பெரிய மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ அவங்க மத்தியில் மாற்றம். எழுப்புதல் வந்துட்டால் லஞ்சமே இருக்காது. எழுப்புதல் வந்துட்டால் லஞ்சம். ஒரு அரசாங்க அதிகாரி பாருங்கள் சொன்னார், நான் வந்து ஏழைகள், படு ஏழையாக வந்திருப்பாங்க, பஸ்ஸுக்கு காசு, அதை கூட நான் பாக்கெட்லேருந்து எடுத்து தான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அப்படி சொன்னார். ரொம்ப பக்தி உள்ளவர். ஆனால் இயேசு சந்தித்து மாற்றின பிறகு சொன்னார், இயேசுய வாழ்க்கையை மாற்றின பிறகு 1 பைசா நான் லஞ்சம் வாங்கினதில்லை பிரதர். அந்த மாற்றம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இது வந்து அரசாங்க அதிகாரிகள் மத்தியில் எழுப்புதல், காவல்துறையில் எழுப்புதல், பெரிய பெரிய ஆட்கள், அரசியல் தலைவர்கள் மத்தியில் எழுப்புதல், ஆவியானவர் ஊற்றப்பட்ட இந்த மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது நேர்மையான அரசியல்வாதிகள் அப்போ தான் வருவாங்க, நேர்மையான அதிகாரிகள் அப்போ தான் காணப்படுவாங்க. அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம். அது ஆவியானவர் உண்டாக்குகிற மாற்றம். அதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு தான் நம்ம இப்போ வந்து இவ்வளோ ஜெபிக்கிறோம். இது நடந்தது, 1 நூற்றாண்டில் நடந்த சம்பவம் தான் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரத்துக்கு வரும்போது காவல்துறை அந்த ஜெயிலர், அவர் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக ஜெயிலர், அவர் ரட்சிக்கப்படுகிறார். பவுலில் ஜெயிலில் போட்டவர் வந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இப்படி இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதப்பட்டதெல்லாம் ஆயிரமாக இனி உலகத்தில் நடக்கும். இந்தியாவில் நடக்கும், அமெரிக்காவில் நடக்கும், இங்கிலாந்தில் நடக்கும், மியான்மரில் நடக்கும், இலங்கையில், சிங்கப்பூர், எல்லா இடத்துல நடக்கும். உலகம் தழுவின அந்த காரியமாக இந்த பைபிளில் உள்ள சம்பவங்கள் கடைசி காலத்தில் நடக்கும். அதான் எழுப்புதல் என்பது. இந்த எழுப்புதல் பாருங்கள், அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 31 வசனத்தில், யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும். இப்போ எருசலேமில் ஆரம்பித்த எழுப்புதல் அந்த தேசம் முழுவதிலும் பரவி, இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் பரவி, எல்லா இடத்துலையும் சபை, எல்லாரும் ஜனங்களும் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டாங்க, விபச்சாரம், வேசித்தனம், ஏமாற்றுகிற பழக்கம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், தேசமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டது. டிரான்ஸ்ஃபர்மேஷன். பெரும்பாலான மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இந்த குழந்தைகளை கடத்துறவன் ரட்சிக்கப்பட்ட என்ன ஆகும்? குழந்தை கடத்தல் நிறுத்தப்படும். வாலிப பிள்ளைகளை கடத்திட்டு போய் ஒரு மாஃபியா கும்பல் அந்த பிள்ளைகளை வியாபாரம் பண்ணுறாங்களே, அந்த கும்பல் மத்தியில் எழுப்புதல் வந்து ரட்சிக்கப்பட்ட என்ன ஆகும்? அப்போ தான் அது நிறுத்தப்படும். அதுதான் எழுப்புதல். அது ஆவியானுடைய செயல், அது தேவனுடைய செயல். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். அது அந்த எழுப்புதல் வரும்போது தேசத்தில் மாற்றம் வரும். அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இப்போ அங்கே ஆசியாவில் உண்டான எழுப்புதல் ஆசியா கண்டம் முழுவதிலும் பரவுகிற சம்பவம் தான் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. பவுல், பர்னபா
பர்னபா ஊழியத்துக்கு போய் ஆசியா கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்து எல்லா இடத்திலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பெரிய மாற்றம். அப்போஸ்தலர் 16:9-10 வாசிக்கும் போது அந்த எழுப்புதல் ஐரோப்பா கண்டம் முழுவதும் பரவுகிறது. பவுலும் சீலாவும் போய் சுவிசேஷம் அறிவித்து எல்லா இடத்துல அற்புத அடையாளம் நடக்குது. ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஐரோப்பா கண்டம் முழுவதும் பரவினது. அப்போஸ்தலர் 8:27 வாசித்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்த எத்தியோப்பியா தேசத்தில் உள்ள ஒரு மந்திரி, அந்த மந்திரி ரட்சிக்கப்படுகிறான். அவன் ரட்சிக்கப்பட்டு எழுப்புதலை ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போகிறான். இப்படி எழுப்புதல் அந்த நாட்களில் 3 கண்டங்கள் இருந்தது. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். இந்த 3 கண்டத்திலுமே எழுப்புதல் பரவி எல்லா இடமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மறுமலர்ச்சி உண்டானது தான் சரித்திரம். பைபிளில் எழுதப்பட்டது. இதான் உண்மை உலக சரித்திரம். அந்த சமயத்தில் தான் கிபி 52 தோமாவை ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பி 20 வருடம் தோமா இந்தியாவிலே ஊழியம் செய்தார். கேரளாவில் ஊழியம் செய்து சபைகளை நிறுவினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆலயத்தை கட்டினார். சென்னையில் 10 வருடம் ஊழியம் செய்து அவர் மூலமாய் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். விவேகானந்தர் ஒரு புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறார், தோமா காலத்தில் 30 லட்சம் மக்கள் அந்த காலத்தில் கிறிஸ்தவளாய் வாழ்ந்தார்கள் என்பதாய். அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னான்னு தெரியல, அவருடைய புஸ்தகத்தில் இருக்கிறதை நான் வாசித்தேன். அந்த காரியம் என்கிட்ட இருக்கிற ஆதாரம், அதை வைத்து தான் சொல்லுகிறார். அப்படி எல்லாருமே அறிந்த விஷயம், உலகம் முழுவதிலும் இந்த எழுப்புதல் பரவினது. இந்த எழுப்புதல் அப்போ உலகம் முழுவதிலும் பரவி ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போது இனி வர்ற காலத்தில் என்ன நடக்க போகிறது, அதுதான் நாளை தினத்தில் அதை பற்றி சொல்லி, இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, இப்போது இன்னும் சில காரியமும் சொல்லி, இப்போ அந்த எழுப்புதல் ஆரம்பிச்சிட்டா என்ன எழுப்புதல் நடக்கிறது, அதை குறித்தெல்லாம் நாளைக்கு 7 விதமான எழுப்புதல்கள் படிப்படியாக உண்டாகிறது. இப்போ அந்த எழுப்புதல் நடக்குதா, அதுக்கு என்ன ஆதாரம், நாளைக்கு அதெல்லாம் பார்க்க போகிறீங்க, சாட்சியெல்லாம் கேட்க போகிறீங்க. எல்லாம் ஆயத்தமாகுங்க. வரப்போகிற எழுப்புதலுக்கு ஊழியக்காரங்க பாஸ்டர்மார் போதும். இனி எழுப்புதலுக்கு நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் செயல்படாட்டா உங்கள் சபை வளராது. நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்ல ஆண்டவர் தெளிவாக பேசினார். இனி வர்ற காலம் எழுப்புதலை குறித்த தரிசனத்தோடு செயல்படுகிற சபைகள் ஊழியங்கள் தான் வளரும். மற்ற எல்லாம் முடக்கப்பட்டு போய்விடும், மங்கி போய்விடும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசின வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இதில் கவனம் செலுத்தாமல் இனி வழக்கத்தின்படி முன்னால் மாதிரியே சபை நடத்திலாம் நினைச்சிங்க, நீங்கள் எல்லாத்தையும் இழந்து போயிடுவீங்க. அது முடக்கப்பட்டு போய்விடும். நீங்கள் ஆண்டவருடைய தரிசனத்தில் இணையணும், ஆண்டவருடைய இருதயத்தில் இணைந்து செயல்பட அர்ப்பணி. அப்போ உங்கள் சபை வேகமாக வளரும். ஆண்டவர் சபையை எதிர்பார்க்கிறார், பாஸ்டர்மாரை எதிர்பார்க்கிறார், ஊழியர்களை எதிர்பார்க்கிறார். நம்ம மாறணும், நான் மாறணும், நீங்கள் மாறணும், எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற மாறணும். சரியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படி ஒன்றுமடை வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. எழுப்புதலை குறித்து இவ்வளவு தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எழுப்பின முதல் நூற்றாண்டு எழுப்புதலுக்காக கோடி 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 ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். கடைசி காலத்தில் இனி வரப்போகிற மாபெரும் எழுப்புதலுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த எழுப்புதல் சிந்தையை தாரும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லும். அதை செய்ய அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பயன்படுத்த, ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளையும், 160 நாடுகளிலிருந்து இதை கவனிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கடைசி கால எழுப்புதலை பயன்படுத்தும். அதற்கு ஆயத்தப்படுத்தும். அதற்காக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.